இங்க யமுனாவுமே காவேரியோட நிலைமையை எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே புரிய வைக்கிறாங்க. ஆனா இதை கேட்ட உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயத்த காவேரி பண்ணிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. சொல்லப்போனா எதுக்காக இப்படி பண்ணா, எல்லா விஷயத்திலும் உதாரணமா இருக்கிற அவ இப்படி ஒரு தப்ப பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே சோகமாயிடுறாங்க. அதே நேரத்துல இதை நம்ம இப்படி விடக்கூடாது, கண்டிப்பா விஜய் கிட்ட இதை பத்தி நம்ம கேட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க விஜய்மே அங்க கார்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது இங்க காவேரிக்கு கால் பண்றாரு. பண்ணது மட்டும் இல்லாம, என்ன காவேரி லக்கேஜ் எல்லாம் பேக் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்க கொடைக்கானல் போறதுக்கான ட்ரிப் பிளான பத்தி அவர் யோசிச்சு இந்த பக்கம் காவேரி கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இந்த காவேரியோட மனசுலயுமே இன்னையோட நமக்கு எல்லாமே முடிய போகுது, அவர் நம்மளை வீட்டை விட்டு கிளப்புறதுக்காக தான் இப்படி எல்லாம் கேட்கறாருன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த பக்கம் காவேரியுமே எல்லாமே பேக் ஆயிடுச்சுங்க, ரெடியா தான் இருக்கு அப்படின்றாங்க. உடனே விஜயமே ஓகே காவேரி ரெடியா இரு, நான் வந்துட்டேன், வீட்டு பக்கம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயமே டைரக்டா எங்க வீட்டுக்கு வராரு. அதே நேரத்துல இங்க காவேரியுமே எங்க விஜய் கூட இருந்த ஞாபகங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா அவங்க அக்ரிமெண்ட்ல இல்லாத மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே அந்யோன்யமா இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அன்பை பரிமாறிக்கிட்டது, இந்த மாதிரி விஜய் கிட்ட இவங்க ரொம்ப கஷ்டப்படுற டைம் அவங்க பேசினது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. அதே நேரத்துல விஜய் எப்பவுமே படுத்து தூங்குற அந்த தலைவனையுமே கொஞ்சம் ஏக்கத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இந்த மாதிரி என்கிட்ட அக்கறையா இருக்கிற மாதிரி என்கிட்ட நடிச்சுட்டு இப்ப கடைசியில இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையோட அவங்களுமே தன்னோட பேக்கோட வெளியில கிளம்பி வராங்க. அதே நேரத்துல விஜயுமே ஓகே காவேரி வந்து நம்ம கொடைக்கால் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தாராய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க கரெக்டா காவேரி வெளியில வர்றதுக்கும் இன்னொன்னு இங்க யமுனாவோட வீட்டுல இருந்த ஆளுங்க வர்றதுக்கும் எல்லாமே பக்காவான டைமிங்கா இருக்கு. அதே நேரத்துல விஜயுமே என்னாச்சு, எதுக்காக வந்திருக்கீங்க குமரன், என்ன ஃபேமிலியோட வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதே நேரத்துல இங்க யமுனாவோட அம்மாவும் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு விஜயுமே என்ன எதுக்காக அழுறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி குமரன் கேக்குறாங்க. ஆனா குமரனுமே என்ன விஜய் நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் பார்த்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜய்க்குமே ஒண்ணுமே புரியல, இருங்க நீங்க சொல்ல வர விஷயம் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா யமுனாவுமே குறுக்க வந்து இங்க பாருங்க எங்க அக்காவோட நீங்க 1 இயர் அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே அக்ரெசிவா ஒரு கேள்வி கேட்கறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் விஜய்க்கு என்ன சொல்றதுனே தெரியல, அப்படியே சைலண்ட் ஆயிராரு. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க காவேரியுமே என்ன பண்றதுனே தெரியாம தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் காவேரி கையில பேக் இருக்கிறத பார்த்த உடனே இங்க காவேரியோட வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்க கங்காவுமே பக்கத்துல வந்துட்டு ஏண்டி ஏன் காவேரி இப்படி பண்ண, எல்லாருக்குமே எடுத்துக்காட்ட வாழணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ இப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இதை கேட்ட காவேரி என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே விம்பி விம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனா அவங்களுக்கு விஜய் விட்டு பெரிய மனசே இல்ல. இன்னொரு பக்கம் இங்க அவங்க வீட்டுக்கும் இந்த விஷயங்கள்லாம் எப்படினாலும் தெரியதான் போகுது, அது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்திலேயே கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இங்க விஜய் விட்டு அவங்க பிரிய போறதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயமே நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்க நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, தெளிவா கேளுங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜய் பேச ட்ரை பண்றாரு. ஆனா குமரோட ரொம்பவே கோவப்பட்டு இந்த மாதிரி காவேரி பேக்கோட வந்ததை பார்த்துட்டு ஏன் விஜய் உங்களை என்னோட ஒரு சகோதர மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை, நீங்க சொல்லுங்க முதல்ல இந்த மாதிரி காவேரியோட நீங்க அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இங்க குமரன் மறுபடியுமே கோபத்தோட கேட்கிறாரு. இது கேட்ட விஜயுமே இருங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இங்க குமரனுமே நீ முதல்ல எனக்கு சொல்லு, நீ முதல்ல அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணியா இல்லையா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னு விஜயமே வேற வழி இல்லாம ஆமா குமரன் நீங்க தொலைச்ச பணத்துக்காக காவேரி என்கிட்ட வந்து பணம் கேட்டா, அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் பண்ணேன், சொல்லப்போனா எனக்கு காவேரியை மனசார என்னால ஏத்துக்க முடியல, அந்த ஒரு காரணத்தினாலதான் அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ண அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயமே ஒதுக்குறாரு. இதை கேட்டோன்னு குமரன் ரொம்பவே கோவப்பட்டு இந்த பக்கம் விஜயோட சட்டையை பிடிச்சு என்னடே உன்னை எவ்வளவு நம்பினேன், இந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய ஒரு அடியமா அடிக்கிறாரு. இதை பார்த்தோன்னு இங்க விஜய்க்குமே குமரன் நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் முதல்ல தெளிவா பேசுறேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே பேச ட்ரை பண்றாரு. ஆனா அவரை பேச விடாம இந்த பக்கம் யமுனாவோட வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா காவேரியோட அம்மாவுமே என்ன மாப்பிள்ள உங்களை நான் எவ்வளவு நம்பி இருந்தேன், சொல்லப்போனா நீங்க எங்க குடும்பத்துக்கு ஒரு கார்டியன் மாதிரி இருப்பீங்க, எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீங்க செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்களை நம்பி இருந்தேன், ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரிக்குமே என்ன பேசுன்னு தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்கிற ராகினிக்குமே சரியான சந்தோஷம், அப்பா நம்ம நினைச்சது வந்துருச்சு, இப்ப இந்த பிரச்சனை முத்தி போய் பிரச்சனையாகி இன்னைக்கு எல்லாரும் வெளியில போறாங்களா, ஓகே ஓகே இன்னையோட எல்லா தொலையும் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே ரொம்பவே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க சத்தம் கேட்டு வந்த தாத்தாவுமே இங்க பாருங்க என்னாச்சு என்ன பிரச்சனைங்க அப்படின்ற மாதிரி அவருமே உள்ள வராரு. வந்தது மட்டும் இல்லாம இங்க காவேரியோட அம்மாவுமே இங்க பாருங்க உங்களோட பேரன் எப்படிப்பட்ட ஒரு வேலை பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு என் பொண்ணு அக்ரிமெண்ட் மேரேஜ் மாதிரி பண்ணி அந்த மேரேஜ் முடிஞ்சு கரெக்டா ஒரு வருஷத்துல இப்ப கரெக்டா என் பொண்ணு மறுபடியும் எங்க வீட்டுக்கே திருப்பி அனுப்புறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களுமே ரொம்ப கதறியால ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாவுமே என்ன விஜய் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. தாத்தா நான் காவேரியை உண்மையுமே அவங்க வீட்டுக்கு அனுப்பணும்லாம் வர சொல்லவே கிடையாது அப்படின்ற மாதிரி அவருமே எங்க தாத்தா கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா குமரனுமே ரொம்பவே எமோஷன் ஆயிட்டு கடைசியில நான் பண்ண தப்புக்காக தான் காவேரியோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கங்கா கிட்ட ரொம்பவே எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல விஜயுமே தாத்தா நான் சொல்றதை தெளிவா கேளுங்க, நான் கண்டிப்பா காவேரி விட்டு பெரியணும்னு நினைக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட சொல்றாங்க. அவருமே இங்க காவேரியோட அம்மா கிட்ட இங்க பாருங்க நீங்க ரொம்பவே அவசரப்படுறீங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, இப்ப நீங்க நினைக்கிற விஷயம் உண்மையுமே விஜய் பண்ண மாதிரி தப்பு தான், அவன் அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ண தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன், பட் ஆனா இப்ப அவன் காவேரி விட்டு பெரிய மனசு இல்லாம தான் இருக்கா, அது எனக்கு தெளிவாவே
நல்லாவே புரியும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாத்தாவுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இருந்தாலும் இந்த காவேரியோட அம்மாவுமே இங்க பாருங்க, இந்த மாதிரி வந்து பணக்காரங்க வீட்டுல வந்து மாட்டினாலே இதான் பிரச்சனை, சொல்லப்போனா நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு சொல்லி அங்க தாத்தாவுமே இங்க காவேரியோட அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயுமே ஒரு நிமிஷம் எல்லாரும் நிறுத்துங்க, தேவையில்லாம இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா என்ன சாடிஸ்ட் மாதிரி தெரியுதா? நான் இந்த மாதிரி வந்து காவேரியை பழி வாங்குறதுக்காக தான் இப்படிலாம் பண்ண நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க இப்படி முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. என் மனசுல எப்பவுமே காவேரி என்னோட மனைவி மட்டும்தான். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவளை விட்டு நான் பிரியணும்னு நினைக்கவே கிடையாது. நீங்க தான் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்ல போனா நானும் காவேரியும் ஒரு தப்பு பண்ணம் தான். சொல்ல போனா அக்ரிமெண்ட் மேரேஜ் போட்டு தான் கல்யாணம் பண்ணோம். ஏன் அப்படி பண்ண தெரியுமா? ஏன்னா என்னோட மனசுல வெண்ணிலா இருந்தா முதல்ல, அதனால வெண்ணிலாவை என்னால முழுசா என் மனசை விட்டு எடுக்க முடியல. அதனாலதான் அந்த கஷ்டத்தோட தான் இந்த பக்கம் இந்த கல்யாணம் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் காவேரி என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ மூலமா என் மனசுல இருக்கிற வெண்ணிலாவை மறந்து போயிட்டு நான் காவேரி தான் என்னோட மனைவி அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம இங்க வெண்ணிலாவை காவேரி வீட்டுக்கு கூட்டி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கண்டிப்பா காவேரி தான் என்னோட மனைவி நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு கூட வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்த அன்னைக்கு நான் எங்க தாத்தா கிட்ட அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை காட்டி இன்னையோட அந்த அக்ரிமெண்ட் காவேரி முன்னாடி கிழிச்சு போட போறேன், நாங்க 2 பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கும் ஊருக்கே சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நானும் தயாரா தான் இருந்தேன். ஆனா கரெக்டா இங்க உங்களோட பொண்ணு தான் இந்த மாதிரி வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்தா. இப்பவுமே நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். வெண்ணிலா இந்த வீட்டுல இருந்தாலும் சரி, அவ சரியானாலும் சரி, எப்பவுமே என்னோட மனைவினா அது காவேரி மட்டும்தான். நீங்க வேணா தப்பா நினைச்சிட்டு போங்க, ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. நான் காவேரி விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் ரொம்பவே வந்து கோபத்தோடையும் ரொம்பவே வந்து டென்ஷனோடையும் பேசி முடிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே இங்க காவேரியோட வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி போயிருக்காங்க. அதே நேரத்துல காவேரியுமே இங்க என்ன இது விஜய் இப்படி பேசிட்டு இருக்காரு, அப்ப உண்மையுமே அவர் நம்மள லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லி இவங்களுமே விஜயை பார்த்து ரொம்பவே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து விஜயுமே இப்ப கூட நான் இவங்க இவ்வளவு நேரம் உங்ககிட்ட இப்படி ஹார்ஷா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து இப்ப காவேரியை பேக் பண்ண சொன்னது கூட நான் காவேரியை கூட்டிட்டு ஒரு லாங் டிரைவ் போலாம், கொடைக்கானல் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதுக்காக வந்து காவேரியை பேக் பண்ண சொன்னேன். நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பண்ண தப்பு தான், ஆனா அந்த தப்புக்கு நீங்க காவேரி என்கிட்ட இருந்து தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க. நான் காவேரி கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயுமே பயங்கரமா வந்து எமோஷன் ஆகி அழ ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரிக்குமே இங்க விஜய் தான் மேல உண்மையா இவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, இவ்வளவு நாள்ல வந்து நான் விஜய் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற ராகினிக்குமே என்னடா இது கதை அப்படியே ட்விஸ்டா போச்சு, விஜய் எல்லாத்தையும் சமாளிச்சு மறுபடியும் காவேரி கூட்டிட்டு வந்துடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தாத்தாவுமே காவேரியோட அம்மா கிட்ட இப்ப விஜய் சொன்ன எல்லா விஷயமும் உண்மை, அவன் சொன்ன மாதிரி அன்னைக்கு கூட அந்த அக்ரிமெண்ட் கிழிச்சு போடவும் தயாரா தான் இருந்தான். ஆனா உங்க பொண்ணு வெண்ணிலாவை வீட்டு கூட்டிட்டு வந்தோம்னா இங்க விஜயோட மைண்ட் கொலாப்ஸ் ஆச்சு. ஆனா அப்போ கூட அவன் தெளிவா தான் இருந்தான். கண்டிப்பா வெண்ணிலாவை சரி பண்ணி வெளியில அமிச்சிட்டு இங்க காவேரி கூட தான் வாழணுங்கிறத அவன் முடிவோட தான் இருந்தான்ற மாதிரி இந்த பக்கம் காவேரியோட அம்மாக்கு இங்க தாத்தாவுமே தெளிவா வந்து டீட்டெயிலா பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் அவங்களுமே கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க.